ஹாய் வெல்கம் டு சினிமா வித் ராஜு. நான் உங்கள் ராஜு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜு முருகன் இயக்கத்தில் சசிகுமார், சைத்ரா, குரு சோமசுந்தரம், ஜெயபிரகாஷ், ஆஷா சரத், கோபி நயனார் உள்ளிட்ட பல நடிப்பில் வெளியாகியுள்ள மயிலாடு திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்கணும். இது ஒரு கிட்னி திருத்து கதையை மையமாக வைத்து நெஞ்சை உழுக்கும் காட்சிகளுடன் உருவாகியுள்ள இந்த மயிலாடு படத்தின் கதை என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத இந்த விரிவான விமர்சனத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முறையாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் சுஷீலா தனது அப்பா மறைவுக்கு பிறகு தன்னை பார்த்து கொள்ளும் முத்துச்சிற்பியை விரும்புகிறார். ஒரு கட்டத்தில் இருவரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கின்றனர். அந்த சமயத்தில் தான் சென்னையில் வசித்து வரும் மத்திய அமைச்சராக நடித்துள்ள ஆஷா சரத்துக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்காக கிட்னி தேடிட்டு இருக்காங்க. ஆஷா சரத்துக்கு அந்த பிளட்டு ரேரான பிளட் குரூப்ன்றனால கிட்னி கிடைப்பது தாமதமாகுது. அந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு ஊரில் இந்த பிளட் குரூப்பில் ஒருத்தர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆஷா சரோட மகனும் உதவியாளரும் தேடி வராங்க. அதுக்கப்புறம் சசிகுமார்கிட்ட எப்படி பேசி அவரை சென்னைக்கு அழைத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுஷீலாவின் கிட்னி எப்படி யாரால் திருடப்படுது, கடைசியில் முத்துசிறுவிக்கும் சுஷீலாவுக்கும் என்ன ஆனது என்பதுதான் இந்த படத்துடைய முழு கதை. படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோக்கர், குக்கு படங்களை இயக்கிய ராஜமுருகன் இந்த முறை சசிகுமாரை வைத்து மினிமம் கேரண்டி படத்தை கொடுத்துட விட வேண்டும் என கிட்னி திருட்டு கதையை கையில் எடுத்திருக்கார். மக்கள் குத்து பத்திரிகையாளராக குரு சோமசுந்தரம் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஆஷா சரத் தனது முகபாவனையிலேயே வில்லத்தனத்தை காட்டும் விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அவருடைய மகளாக பிக்மாஸ் கெமிட் நடித்துள்ளார். மகனாக வரும் நபர், அவர் உதவியாளர் என அனைத்து கதாபாத்திரமும் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்துள்ளனர். அதாவது சாமானிய மனிதனும் ஒரு நாள் தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் கிடைத்தால் அவன் என்ன செய்வான் என்கிற பரபரப்புடன் படம் ஓடுகிறது. ஏழை மக்களை ஏமாற்றி கிராமங்களில் நடக்கும் கிட்னி திட்ட காட்சிகளை படமாக்கிவிடம் பதைக்க வைக்கிறது. இதோடைய வசனங்கள், இந்திய ஜனநாயக நாடு தான், அதைவிட மிகப்பெரிய பிளாக் மார்க்கெட் நாடும் நம்ம நாடு தான் என வசனங்கள். உயிருடன் இருப்பவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கிட அதற்கு எதிராக போராடும் காட்சிகளும் படத்திற்கு ஒரு பலமாக அமைந்துள்ளது. ராஜமுருகன் தேர்வு செய்த கதை, அவரது வசனங்கள், சசிகுமார், சைத்ராவின் நடிப்பு படத்திற்கு ஒரு பெரிய ப்ளஸ். இந்த படத்துக்கு இசையமைச்சுகிறார் ஷால் ரோடன். இந்த படத்தை கடைசி வரை தூக்கி நிறுத்த விட அவருடைய இசை தான். கிளைமேக்ஸில் வரும் பின்னணி இசை மூலமாக கண்கலங்க வைக்க விடுகிறார் ஷான் ரோல்டன். அதே போல் வள்ளலார் தத்துவங்கள் இடம்பெற்ற முறை, மருத்துவமனையில் பூஜை போடும் காட்சி, காசு பணத்தை விட மனிதத்தின் முக்கியம் போன்ற விஷயங்களையும் காட்சிப்படுத்திய இடத்தில் இயக்குனர் பாராட்டுகளை பெறுகிறார். இதோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் முதல் பாதையில் இயக்குனர் கையாண்ட ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் செயற்கையாகவே தெரிந்தது. முத்து சிற்பி கதாபாத்திரத்தை சாதாரண எளிய மனிதனாகவே காட்டி கிட்னி பிரச்சனையை கையில் எடுத்திருக்கலாம். ஆனால் ஏகப்பட்ட சமூக அவலங்களை அவன் வழியாக சொல்ல நினைத்த இடத்தில் சில காட்சிகள் தொய்வாகவும் லாஜிக் மிரளாகவும் தென்படுகின்றன. ஆனால் இரண்டாம் பாதி கிளைமேக்ஸ் படத்தை காப்பாற்றுகிறது. கண்டிப்பாக தியேட்டரில் இந்த அழுத்தமான படைப்பை பார்த்து ரசிக்கலாம். இது ஒரு அருமையான ஒரு ஆவரேஜான படம் தான். அதனால் இந்த எந்த ஆபாச காட்சியும் இல்லை. அதனால் எல்லோரும் இந்த தியேட்டரில் போய்ட்டு இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இதேமாதிரி வேறொரு மெசேஜ் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். See you, டாடா.